திரு பொங்கலூர் மணிகண்டன், ஒரு அரவணைக்க தன்மை வேண்டும், ஒரு அரவணைப்பு தன்மை வேண்டும், நெகிழ்வுத்தன்மை வேண்டும் அப்படின்றது கேசிபியுடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் தனிநபர்கள் அப்படின்ற ஒரு டோனை கொடுத்துட்டு அவங்கள கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தனிநபர்கள் தான் நெரேட்டிவே மாற்றுறாங்க. திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்றது இன்னைக்கு திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்த காலத்தில் அதிமுகவுடைய முகமாக பார்க்கப்பட்ட ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு அந்த நெரேட்டிவே வேற டோன்ல செட் பண்றாரு. இதுக்கு இடம் கொடுத்தது அதிமுக தான் அப்படின்னு கருத்தை சொல்றாரு. உங்களுடைய பார்வை? இல்லைங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு யாரை அரவணைக்கலன்னு சொல்லுங்க. அதாவது இந்த இயக்கம் இனி இவ்வளவுதான், அதிமுக அழிந்து விடும், அம்மா மறைவுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு தலைமை பீடத்திற்கு யாராலும் இந்த கட்சியை தக்க வைப்பது கஷ்டம் என்று பேசப்பட்ட நிலையில் எடப்பாடியார் என்கிற ஒற்றை மனிதர் அவரால் தான் இந்த கட்சியை அரவணைக்கப்பட்டு இன்றைக்கு திமுக எல்லா கட்சியிலும் ஒட்டுமொத்தமா யாரை தாக்கல் பண்றாங்க பாருங்க, எடப்பாடியார் மட்டும் தான் தாக்கல் பண்றாங்க. அவர் இல்லாமல் இருந்தா இந்த கட்சியை அவங்க பேச்சு இன்னைக்கு வருதுங்க. அப்போ அவரை வீழ்த்துவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதாவது சுயநலவாதிகளாக ஒவ்வொரு மாறிய பிறகு அந்த சுயநலத்தின் வெளிப்பாட்டை இப்படி பல வாரான கருத்துல பயன்படுத்துறாங்க. ஆனால் எடப்பாடி அப்படி அல்ல. அவரை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தயார்படுத்துவதற்கு இயக்கத்திலே முழு மூச்சாக பணிகளை செய்து வருகிறார். சமயத்தை பார்த்திருப்பீங்க, ஒரு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை தயார் செய்து அடுத்த கட்ட தலைமுறை பேச்சாளர் உருவாக்கி பயிற்சி எல்லாம் கொடுத்து வர்றாங்க. அப்போ திரு பேராசிரியர் கல்யாண சுந்தரம், திரு சிங்கை ராமச்சந்திரன் நடந்தது. அப்ப இதெல்லாம் முழு கட்சியான விஷயங்க. அப்போ அரவணைக்கிற அப்படிங்கிற குற்றச்சாட்டு மிகப்பெரிய தவறான ஒன்று. அவரை எல்லாரும் அரவணைக்கிற காரணத்தால் தான் அவரை ஒரு அரணாக கருதி எல்லாருமே போறோம். தமிழ்நாட்டை இன்னைக்கு பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தால் எடப்பாடிங்கிற ஒருவருக்கு தான் இருக்கிறது. அதனாலதான் திமுக திரும்ப திரும்ப அடிமைன்னு சொல்லுது, பிஜேபிக்கு அடிமைன்னு சொல்லுது, அவருடைய பல்லு பெருசுன்னு சொல்லுது. ஒரு இடத்திலாவது எடப்பாடியார் செய்த ஆட்சி செய்யல, அவர் ஆட்சி எங்க ஆட்சி ஒப்பிட்டு பார்த்து சொல்லவே இல்லை. அப்போ ஆட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக அவரை பற்றி பேசாமல் தனிப்பட்ட முறையில பேசி மக்கள் மத்தியில ஒரு தவறான விதையை திமுக விதைக்குங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து 173 தொகுதியில அவர் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் மத்தியில அடுத்து நான் ஆட்சிக்கு என்ன செய்வேன், கடந்த காலத்தில் என்ன செய்தோம், திமுக என்ன செய்ய தவறியது என்பதை மிக தெளிவாக பேசி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நம்பிக்கை விடுறார். எனவே வருகின்ற 26 நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அரவணைப்பாங்க எடப்பாடியாரை. அவர் வந்தால்தான் இது போன்ற திட்டங்கள் நமக்கு வரும் என்கிற நம்பிக்கை உருவாக இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கை நாயக எடப்பாடியாரை யார் எந்த ரூபத்தில் விமர்சனம் செய்தாலும் அதை பொருட்படுத்துவதே உண்மை. ஏன்னா எதிரிகள் பேச பேச திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்ப ஓபிஎஸ் தரப்புல ஒரு கருத்து சொல்லுவாங்க, கடந்த மக்களவை தேர்தலில் நாங்க அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டோம், அப்ப நாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தோம், அதுல எங்களுடைய வெளியேற்றத்தின் காரணமாக அதிமுக ஒரு கணிசமான வாக்கு 10% வாக்கு இழந்தது. இப்போ அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவர் தான் 2ஆம் இடத்துல வந்தார் அப்படின்னு அவருடைய பார்வை. டிடிவி தினகரன் பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்களுடைய எங்களுடைய செல்வாக்கின் காரணமாக தான் அந்த இடத்துல ஒரு முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு சரிந்தது, அதனால தான் அதிமுகவுடைய தோல்வி அப்படின்னா. நீங்கள் தனிநபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கடந்த காலத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு எட்ஜி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணாமல் ஒரு தனிநபர்கள் அப்படின்னு சொல்றது மூலமா அதிமுக அவங்களே ஏமாத்திக்குது அப்படின்றதுதான் செங்கோட்டையன் போன்றவருடைய கருத்தா இருக்கு. சோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு எடப்பாடி என்ன செய்யறாரு? இல்ல, தனிநபர் என்று சொல்லிக்கொண்டு தான் தோண்டித்தனமாக கருத்துக்களை சொல்வதும் பேசுவதும் வாடிக்கா இருந்தா இயக்கம் நடக்காதுங்க. ஒரு தலைமை என்ன விரும்புகிறதோ, எதை செயல்படுத்த முனைகிறதோ, அல்லது எந்த செயலுக்கும் சொல்லுக்கும் இப்ப நீங்க இயங்க வேண்டும் என்று பொதுக்குழு செயல்களை ஆணையிடுகிறதோ அதன் வழியில் தலைமை இயங்குகிற போது தலைமைக்கு மாற்றாக அவர்கள் செயல்பட முனைந்தால் நிச்சயமாக நீக்கப்படுவார். இது அம்மா காலத்தில் யாராவது கேள்விட்டாங்களா? இது எல்லா காலங்களிலும் இது போல நடவடிக்கை என்பது சரியானதுங்க. ஏன்னா அப்பதான் ஒரு இயக்கம், முதல்ல இயக்கம் முக்கியங்க. கட்சியை பாதுகாக்காம நீங்க ஆட்சி எப்படி ஆட்சி பிடிப்பீங்க? அப்போ அதாவது நீங்க ஒவ்வொரு தேர்தலும் போதும் வாக்குகளை வைத்து பேசுவது சரிதான். 2024 தேர்தலை பொறுத்தவரையில நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் தெளிவா தெரியும். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி இந்த இரண்டை மட்டும் மையப்படுத்தணும். அந்த அதிமுக அங்க சீன்ல இந்த மாதிரி ஒரு வைக்க முடியாத நிலை வந்தது. அதுதான் காரணம். நீங்க இதை 2024 விட 2019 மிக மோசமா இருந்ததுங்க. ஆனால் 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜக கூட்டணி தேவையா இருந்தது உங்களுக்கு? இல்ல, அதாவது திமுக எதிர்ப்பாக்கள் பிரிந்தோட்டம் என்கிற நம்பிக்கை அப்பதான் வருது. அதாவது திமுக எதிரான வாக்குகள் பிரியக்கூடாத அடிப்படையில அதிமுக முயற்சி எடுத்துதுங்க.
எளிதாக திமுக வென்று விடலாம் கனவு கண்டது காரணம் என்ன? பிஜேபி அதிமுக ஒன்று சேராது, நாம் எளிதாக வெல்லலாம் கனவு கண்டாங்க. ஆனால் அதை முறியெடுத்து 2 கட்சியும் ஒன்று சேர்ந்த பிறகு திமுக அச்சத்து வெளிப்பாடாக இது போன்ற நிறைய தேர்தல் செட் பண்றாங்க. ஆனா அதிமுக எல்லாவற்றையும் வந்திருக்கு. நான் சொல்றேங்க, நான் பேசக்கூடிய கருத்து எல்லாமே அதிமுக 53 ஆண்டுகள் நான் நபர். இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் இருந்தவர், அதிமுக பொதுச்செயல். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சா சரியா இருக்குங்களா? நீங்க சொல்ற கருத்து, நான் பேச கருத்து, மற்ற பேச கருத்து எல்லாமே பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு எதுவுமே தெரியாது, அவர் தெரியாமலே அரசியல் பண்றாரு யாராவது நினைச்சாங்கன்னா நினைப்பதற்கு தவறு இருக்குங்க. அவருக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல இல்ல. எதை எப்போது செய்ய வேண்டும் என்போ அதை அப்போது சரியா செய்வார்கள். என்னோட நம்பிக்கை உண்டு. 26 சட்டமன்ற பொறுத்தவரையில் மிக எளிதாக அதிமுக திமுக வீழ்த்தும். அதற்கான வியூகத்தை அமைப்பார். சரி திரு ஜென்ராம், இபிஎஸ் உடைய எதிர் வியூகம் அப்படின்றது தென்படுதா? அந்த எதிர் வியூகம் அப்படின்றது வெற்றிக்கு வழிவகுக்குதா? இல்லை, நீங்க அந்த வெற்றின்னு எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எனக்குள்ள எழுது. தேர்தல் வெற்றி, அந்த தேர்தல் வெற்றி தானே. நீங்க எதிர்ப்பாளர்கள், விமர்சிக்கும் எதிர்ப்பாளர்கள் இபிஎஸ்சின் எதிர்வியூகம் என்னன்னா அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை வெல்வது அப்படிங்கிறதுக்கான எதிர்வியூகமோன்னு ஒரு வேளை அப்படி நினைச்சேன். அப்படி இல்லை. 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் தான் அது. எவ்வளவு வியூகங்கள் வகுத்தாலும் தேர்தல் களத்தில் திமுக அணியை இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி வீழ்த்த முடியும்னு நான் நினைக்கல. அதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படி தேர்தல் முடிவை தேர்தல் ஆணையம் சொல்ற வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கையோட தேர்தல் களத்தில் போட்டியிடுவது தான் நியாயமானது. அந்த வகையில் அதிமுகவும் என்னென்ன அசம்ஷன்ல அவங்களுடைய வியூகம் வகுப்பார்கள்னு யோசிக்க முடியுது. கட்சி முழுக்க சில நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும், சில நிர்வாகிகள் உள்ளுக்குள்ளே இருந்து முணுமுணுத்து கொண்டு இருந்தாலும் கட்சி அமைப்பு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு. அதனால திமுக ஆட்சி மீது அதிருப்தியோட வாக்குகள் ஏதேனும் இருந்தால் அது டிஃபால்ட்டாக நமக்கு தான் வரும். அதாவது இயல்பாகவே அது எதிர்கட்சியாக, ஏன்னா திமுக அதிமுக தான் இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற மாதிரி கடந்த கால வரலாறு இருக்கிறதுனால புதிதாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை கருத்தில் கொள்ளாதவர்கள் அல்லது அதை புறக்கணிக்கிறவர்கள், இந்த இருதுருவ அரசியல் அதிமுக தானே இருக்கு, அதனால திமுக மேல யாருக்காவது அதிருப்தி இருந்தா அந்த அதிருப்தி வாக்கு தனக்கு தான் வரும் அப்படின்னு நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இரண்டும் அது போக இது பிளஸ் பாயிண்டாக நினைக்கிறது. திமுக மேல கோட்பாட்டு அளவில் ரொம்ப தீவிரமாக, திமுக மேல மட்டும் இல்லை அதிமுகவுக்கு எதிரான கோட்பாட்டையும் கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர்ப்பதற்காக, சிதறாமல் சேர்ப்பதற்காகன்னு அதிமுக ஆதரவாளரும் இப்ப பேசும்போது சொன்னார். இது எல்லாம் அவங்களுடைய பிளஸ் பாயிண்டாக தெரியுது. அப்புறம் என்டிஏ அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சிலராக இருக்கலாம் அல்லது விசாரணை அமைப்புகளில் சிலராக இருக்கலாம்.